அம்மா அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு வாமா உருத்தாரு. அப்படியே காய்களை எடுத்துட்டு வந்துடுற அறுத்து தாரு. அண்ணே அத்தை நீங்க எப்ப வந்தீங்க? வாமா நேத்து தான் வந்து. சரி சரி. ஏ மாலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வரலையா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க. நீ அப்படியா? எங்க அண்ணனை காணோம்? உங்க அண்ணன் வேலைக்கு போயிருக்காங்க. சரி 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 உட்கார்ல சாப்பாடு வச்சுட்டு வரேன். இருக்கட்டும், நீ வர்றப்பதான் சாப்பிட்டு வந்தேன், அப்புறம் சாப்பிட்டுதான். சரி சரி இரு பாய எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும், நீ இந்த வெளியே காந்தாட உட்காந்துக்கிறேன். அங்க உட்காந்துக்கிறேன்றியா? சரி உட்காரு, இந்த வரேன். இந்தால தண்ணி குடி. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அதை பத்தி தான் நீ உங்ககிட்டயும் அண்ணங்கிட்டயும் பேசலாம்னு வந்தேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அது வந்து நீ வீட்டு வேலை ஆரம்பிச்சு அது பாதியிலே கிடக்கு. அதான் சரி மேற்கொண்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னா காசு அதிகமா தேவைப்படுதா நீ. சரி அதான் என்கிட்ட இருக்கிற 2 செயினை அடமானம் வச்சு மேற்கொண்டு அந்த வேலையை பார்க்கலான் இருக்கோம். அதான் நீ அண்ணன் ஒரு வாட்டி அப்ப வந்து செயின் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, இப்ப உங்களுக்கு கஷ்டம் எதுவும் இல்லைன்னா அந்த செயினை கொடுத்தீங்கன்னா அந்த நகையோட சேர்த்து வச்சோம்னா பணம் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். நீ அதான் கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். சரிம்மா, இதுல என்ன இருக்கு? உங்க அண்ணன் வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிட்டு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். சரியா? சரிங்க. நீ மாரியம்மா என்னம்மா? வாமா ஒரு நிமிஷம். சேர்ந்து வரேன். என்னம்மா உனக்கு பைத்தியமா முடிச்சிருக்கு? என்னம்மா உன் ஆத்தனை வந்து சங்கிலியை திருப்பி கொடுங்க எடுக்கிறதுக்கா நீ சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏம்மா இதுல என்னம்மா இருக்கு? அவ செயின் அவ கேக்குறா, வாங்கினா நாங்க அதை திருப்பி கொடுக்க வேண்டாமாமா? கொடுக்கணும். அது ஒரு 2-3 மாசம் ஜெண்டு கொடுத்தா ஆகாதா? உடனே கொடுக்கணும்னு கிட்ட நீயும் சேர்ந்து. ஏன் உன் காதலையும் கருத்துல இருக்க பார்த்து அவளுக்கு பிடிக்கலையோ? அவளுக்கு அவ கண்ணு உறுத்திருச்சோ? என்னம்மா சில கணக்குல பத்தியா நீ சந்தோஷமாவே இருக்க, அது அவளுக்கு பொறுக்கல. உடனே வந்து என் நகையை திருப்பி கூட கேட்கறா. அம்மா பேசாம இருமா. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ வாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதம்மா. அன்னைக்கு நாங்க எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு போய் நின்னப்போ அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அவ கழுத்துல போட்டிருந்த செயினை கழட்டி எங்ககிட்ட கொடுத்தாமா. இன்னைக்கு நாங்க ஒரு விசேஷம் வச்சு கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்லா தானே இருக்கோம். இப்ப அவளுக்கு ஒரு கஷ்டம்ட்டு வந்திருக்கிறா. இத்தனைக்கு அவ வந்து எங்களோட காசையோ நகையோ எதையுமே கேட்கல, அவ கொடுத்த செயினை தான் கேட்கிறா. அதுக்கு போய் நீ இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கமா? இங்க பாருமா, என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சம் பேசாம மட்டும் இரு. சரி மாலா, உங்க அண்ணன் வேலைக்கு போயிருக்காருல, வரட்டும். வந்தோடனே பேசிட்டு நாளைக்கு நாங்களே வந்து வீட்டுக்கே வந்து செயினை தரோம். சரி நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வா வந்து சாப்பிடலாம் வா.